உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக இந்த சாய்தேவன் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, மிக பெரும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது. அங்கோ ஒருவர் உன் மனதை சிதைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம். உன்னை கஷ்டத்தை கொடுத்துவிட்டு உன்னை காயப்படுத்திவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்றல்லவா நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதற்கு ஒரு பொழுதும் இந்த சாய்தேவன் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். நன்றி மறந்தவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். அவர்களுக்கு தேவைப்படும் தருணத்தில் நீ உதவி செய்து கொண்டிருந்தாய். ஆனால் உனக்கு ஒரு உதவி என்றவுடனே நீ அங்கு என்ன செய்வதென்றறியாது அங்கு என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் விரும்பாமல் ஒன்றுமே உனக்கு நடக்காது என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே இழந்ததை மீட்டு தருவானோ மாட்டானோ என்று இந்த சாய்தேவனை நினைத்து கொண்டே இருக்கின்றாய். நிச்சயம் உனக்கான விஷயம் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை மகிழ்ச்சி படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. நான் மற்றவர்களுக்கு நல்லதுதான் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டும் இப்படி கெடுதல் விளைவிப்பதற்கு அவர்களுக்கு எப்படிதான் மனது வந்ததோ என்று தெரியாமல் தானே நீ தவியாக தவிக்கின்றாய். என் பிள்ளையே, நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண் முன்னே உனக்கான வெற்றி செய்தியோடு உன் வாழ்க்கையை வளமாக்க உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதைக்கு எடுத்துச் செல்ல வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்து கொண்டுதானே உனக்கு பதிலாக இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஏற்படுகின்ற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு அங்கு நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைப்பவர் மத்தியில் உன் வாழ்க்கையை பார், நான் எப்படி தரம் உயர்த்தப் போகிறேன் என்று. இனி நீ நம்ப முடியாத அதிசயத்திற்கு காலடி எடுத்து வைக்கத்தான் போகிறாய். உனக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை எல்லாம் தாண்டி தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றிக்கான தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, நீ படும் துன்பத்தை பார்த்து நான் அங்கு ஒவ்வொரு செயலையும் அனுமதி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அதுவும் சோதனைக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்றெல்லாம் என்ன வேண்டாம். இந்த சோதனையிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கும் இந்த அப்பன் ஒருவனை மனதைரியமாக என்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றான் என்பதில் நம்பிக்கை கொள். உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவது நானாக இருக்கும்போது நடக்கின்ற எல்லா செயல்களும் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் நமக்கான நேரம் வந்து சேரவில்லையோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திருந்து இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, உன் வேண்டுதல் பலித்துவிட்டது. உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்துவிட்டது. எங்கே நமக்கானது நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி விடாதே. உனக்கானதை உன் வெற்றியின் பயணத்தில் நான் தொடர வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை மட்டும் நான் இங்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன் மிகப்பெரிய ஆசையை பலிக்கச் செய்து உனக்காக ஒவ்வொரு செயலையும் உனக்கு முன்னின்று என் ஆசையும் அருளையும் வழங்குவதற்காக இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே யோசிக்கின்றாய். நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. இது உனக்காகத்தான். உனக்காக துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமா? என் பிள்ளையை அதற்கு நான் சற்றும் அனுமதிக்கப் போவதில்லை. உனக்காக கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்று தான் நினைத்தார்கள். உனக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடாது என்று தான் நினைத்தார்கள். இதோ அவர்கள் நம்ப முடியாத அதிசயத்திற்கு நீ செல்ல போகும் இந்த தருணத்தை எட்டிவிட்டாய். ஏனென்றால் உனக்கு எந்த வெற்றி கிடைக்கக்கூடாது, எந்த ஆசை உனக்கானது நிறைவேறக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த ஆசையும் கனவையும் எண்ணத்தையும் பலிக்கச் செய்து நீ என் பிள்ளைதான் என்று நிரூபிப்பதற்காகத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன்.
நீ அழுதுவிட்டாய் என்று சொன்ன பிறகும் நான் அப்படி இருக்கப் போவதில்லை. என் பிள்ளையே, எந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கின்றேன். இனி அவர்கள் படும் நிலையை நீ உணரத்தான் போகிறாய். இந்த அப்பன் இருக்கின்றானா இல்லையா என்று ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கே அங்கு என்ன செய்வதென்றறியாது திக்கற்று திசையற்று இருந்து கொண்டிருக்கும் பிள்ளையே, இதோ உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இனி எல்லா பலனையும் உனக்கு தந்து நீ கேட்ட மாற்றத்தையும் நீ கேட்ட ஏற்றத்தையும் தருவதற்காக வந்திருக்கும் போது நடக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன்மன வருத்தமடைந்து கொண்டிருக்காதே. சூழ்நிலைகள் இது இப்படியே நிரந்தரமாகி விடுமோ என்று தானே யோசிக்கின்றாய். இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. இந்த நிலையும் மாறத்தான் போகிறது. அப்படி இருக்கும் போது ஏன் தங்க பிள்ளையே உன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? சின்ன சின்ன மாறுதல்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றது. அந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள மனதைரியத்தின் திடத்தையும் முதலில் வளர்த்துக்கொள். இந்த சின்ன விஷயம்தானே நம் வாழ்க்கையை இங்கு என்ன மாற்றிவிட முடியும் என்று நீ அங்கு சலிப்புத்தன்மையோடு அந்த வாய்ப்புகளை முதலில் தள்ளிவிடாதே. நான் உனக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளை தரும்போதும் அது வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்வதற்கான நிலையை கொடுப்பதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதையும் நீ மறுத்தும் விடாதே. ஏன் பிள்ளையே, உனக்கு இதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாய் என்று எனக்கு தெரியும். நீ எதை எப்படி செய்தால் உனக்கான வாழ்க்கை பெற்றுக்கொள்வாய் என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் யாரும் இல்லை என்பதை விட யார் வீட்டின் அருகே இருந்து கொண்டு உனக்கான பயணத்தை ஆரம்பித்து பார்த்தால் அதில் நீ வெற்றி அடைவாய் என்று நான் கணித்து விட்டேன். அதனால் தான் உன் உறவினர் மூலம் நான் அடிக்கடி உன்னிடம் வந்து இங்கு சரணடைந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டது போல் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்க வேண்டாம். உன் மன வருத்தங்களும் உன் மன காயங்களும் இனி காணாமல் போக செய்து நீ கேட்ட மாற்றத்தில் நீ கேட்ட வெற்றிக்கு நான் உனக்கான தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இழந்து விடுவோம் என்பதை பற்றி மட்டும் நீ யோசிக்காதே. இழந்துவிட்ட விஷயத்தில் எனக்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இன்று முதலே இதை கேட்க நிமிடமே நான் எனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த சாய்தேவனை அனுப்பி வைத்திருக்கும். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று எண்ண வேண்டாம். யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சரி, என் பிள்ளைகளுக்கான நிலைமையை கையில் பார்த்து எடுத்து விட்டேன். இனி இந்த நிலைமையும் கூடிய விரைவில் மாற்றியமைத்து உனக்கு வேண்டிய மாற்றத்தோடு நீ கேட்ட விஷயத்தோடு இப்பொழுது உன் கையிலே வந்து சேர்ப்பேன். அதில் ஒன்றும் தவறில்லை. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் கால நேரம் உண்டு. அந்த காலத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு தருணத்திலும் மற்றவர்களின் கடியேந்தும் நிலைக்கும் உன் வாழ்வில் நடத்தி காட்டிய அத்தனை தருணத்திற்கும் உனக்கான வேலைகளை உனக்கு பதிலாக செய்து கொண்டிருக்கும் போது நீ கண்கலங்காதே. என் பிள்ளையே, உனக்கு மாற்றத்தை இத்தோடு மட்டுமல்ல, இதற்கு மேலாகவும் நீ கேட்ட மாற்றத்தை நல்விதமாக மாற்றுவதற்கு இப்பொழுதே வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமையும் என்று சொன்னேன் அல்லவா? என் பிள்ளையே, இதோ என்ன செய்கின்றாய் என்பதை விட யாருக்காக செய்கின்றாய் என்பதை விட எந்த விஷயம் செய்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நாம் வாழ்க்கையின் தன்மை இங்கு அடங்கி கொண்டிருக்கின்றது. இனியும் மனதை நீ அங்கு திடப்படுத்தி கொள்ளாவிட்டால் நீ அப்படியே தான் இருக்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்கிறேன், முதலில் திடப்படுத்திக்கொள். உன் மனதை தைரியப்படுத்திக்கொள். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்காகத்தான் என் வேலையை செய்ய உனக்காக நான் இருக்கும்போது நீ விரும்பிய மாற்றத்தையும் நீ விரும்பிய வேலையும் நீ விரும்பிய கனவையும் நான் நிஜ கோட்டையாக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே,
எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தி உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த சாய்தேவன் ஒருவனை போதுமானது. அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? நீ உன் மனதிற்குள் நினைப்பதை சரியாக நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். நேர்மை மாறாவில் நிச்சயமாக வெல்வாய் என் தங்கமே, வெற்றி பெறுவாய் என் தங்கமே. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.